கும்ப ராசி நேயர்களுக்கு சனி பகவான் இப்போதான் 2ஆம் இடத்துக்கு போயிருக்காரு மார்ச் எண்டுலேருந்து. ஓகே. குரு பகவான் ராசிக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ஓகே. நம்மளுடைய கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ராகு பகவான் ராசிக்கு 2லேருந்து ராசிக்குள்ளே வந்துட்டார். ஸோ இந்த கிரகங்கள், அதாவது 3 பாவ கிரகங்கள், ஒரு சுப கிரகம் பெயர்ச்சியின் மூலமாக என்ன மாற்றம் ஏற்பட போகுது? தடைகள் இல்லாமல் வாழ்ந்துருவோமா? இனிமேலாவது நிம்மதியாக வாழ்ந்துருவோமா? அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம். சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு கண்டக சனியாக போயிட்டாரே, கவலையெல்லாம் கஷ்டமாக இருக்குமா? அதாவது என்ன சொல்ல, இன்னும் கவலைகள் அதிகரிக்குமா? போராட்டம் அதிகரிக்குமாங்கிற ஏக்கத்தில் கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ ஏக்கம் தாக்கம் எல்லாமே விலகப் போகிறது. நிம்மதியாக பெருமூச்சு விட போகிறீங்க. அப்படியே என்ன சொல்லணும்னா, கும்பராசிக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் உண்டு. கோபுர கலசத்தில் எப்படி கும்பம் வந்து ஜொலிக்கிறதோ, அதே மாதிரி வெளியே வந்து அப்படியே ஒரு புன்னகையோடையே இருப்பீங்க. வெளியே அப்படியே ஒரு சிறப்பாக இருக்க மாதிரி காட்டுவீங்க. ஆனால் உள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்கும்.